ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னாக வந்து ஒருத்தவங்களும் வந்து அவங்களுடைய கருத்துக்களை வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. நீ இந்த மாதிரி பண்ண அந்த மாதிரி பண்ணுன்னு. விஜய பார்வதி அவங்க அக்காவோ சம்திங் வந்து கழுவி ஊற்றிட்டாங்க. என்ன பண்ணிட்டு இருக்க நீ? குரூப் பிசர் வேணான்னு சொல்லிட்டு நான் போனேன். இப்போ நான் குரூப் பிசரில் விளையாடிட்டு இருக்கேன். எதையும் பார்த்து பேசு. உமன்ஸ் கார்டு ப்ளே பண்ணாத. குழந்தைங்க பார்க்குறாங்களா அப்படி இப்படி வச்சு செஞ்சுட்டாங்க. பயங்கரமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமித்துக்கு வந்துட்டு அவங்களோட மனைவி வந்து ஒரு சின்ன கோடு கொடுத்தாங்க. பிக் பாஸ் கண்டுபிடிச்சிட்டாப்புல. ப்ரோட்டீன் சொன்னாங்க. ப்ரோட்டீன் மீன்ஸ் அவர் வந்து டாஸ்க்கில் வந்து பெருசாக பலமாக இல்லை. ஆனால் நல்ல ஹைட்டு நல்லா வெயிட்டாக இருக்கார், ஆள் சூப்பராக இருக்கார்ல. ஆனால் டாஸ்க்கில் வந்து பயங்கரமாக வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணல அப்படின்னு தான் வந்து அங்கே சொன்னாங்க. அவர் சொல்லிட்டார் பிக் பாஸ் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை தயவு செஞ்சு பண்ணுங்கன்னார். அடுத்தது அரோராக்கு வந்தாங்க. அரோரா ஓடி வந்தாங்க. ஏன் யார் வரப்போகிறான்றது ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. ஏன்னா அரோராக்காக வந்தது ஃபஸ்ட்டே வந்து அந்த ஃபஸ்ட் நாளில் ரியா சொல்லியிருப்பாங்க. அவங்கள அந்த நேமை வந்துட்டு மாற்றுறதுக்காக போயிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கரெக்டாக அதையே உள்ளே இருக்கவங்க ஒரு லூஸு அவள் சொல்லிட்டு அதுக்காக நான் ஒன்றும் பண்ண முடியாது. அதை வந்து அங்கே சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாகிடுச்சு போல இருக்குது. அதை வந்து அங்கே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறாங்க. என்னென்னா, நீ ஏன் உனக்காக நீ இது பண்ண மாட்டேன்? நீ எல்லா இடத்துலையும் சொல்கிறது நான் தான் இந்த உலகத்தில் என்னையை நான் லைக் பண்ணுறேன், என்னையை நான் லைக் பண்ணலாம், வேறு யாரும் என்னை லைக் பண்ணுவேன்னு சொல்கிறேன். ஒரு இடத்துல உன்னை வந்துட்டு விஜய் பார்வதி கழுவி ஊற்றுறாங்கன்னு டைரெக்டாக பேரை சொல்கிறாங்க. ஒரு இடத்துல உன்னை வந்து விஜய் பார்வதி கழுவி ஊற்றுறாங்க. நீ சைலண்ட்டாக இருக்க. ஏன் சைலண்ட்டாக இருக்க? நீ தைரியமாக பேசலாமே. இன்னும் ஒரே ஒரு இடத்துல தான் கனி பேச வச்சாங்கன்றாங்க. கனியா? ஆஹா, நல்லா ஏற்றி விட்றாங்கடா, சூப்பராக இருக்குன்ற மாதிரி இருந்துச்சு. இன்னொரு விஷயம் என்னென்னா, ரியாவை பேசுகிறது நம்ம ஏன் எதிர்பார்த்தோம் அப்படின்னா, ரியா வந்து வெளியில் வந்துட்டு இந்த அம்மாவை கழுவி ஊற்றுனாங்க. நிறைய பேர் வந்துட்டு அவங்கள போய் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏங்க அவங்க ஃப்ரெண்டு வந்துட்டு பேரை வந்து மாற்றப்போன்னு சொல்லிட்டு அங்கே வந்து என்ன வேலை பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு. அதுவும் துஷார் விஷயத்தில் அப்பயும் அவங்க சொல்லியிருப்பாங்க. எனக்கே ஷாக்கிங்காக இருக்குது, அவள் பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல, ஆனால் நான் வேறு வழி கிடையாது, அதுக்காக நான் என் ஃப்ரெண்டு வெறுக்க முடியாதுலாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் அங்கே ஷேர் பண்ணுவாங்க. பார்த்தா அதை ஷேர் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக விஜய் பார்வதியை போய் போட்டு விட்டேன். ஏற்கனவே அந்த அம்மா ஒருத்தன் சும்மாவே வந்து விஜய் பார்வதியை கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க. எந்திரிச்சா விஜய் பார்வதி, தூங்குனா விஜய் பார்வதி, குப்புறக்க படுத்தா விஜய் பார்வதின்னு இருக்காங்க. அவங்கக்கிட்ட வந்து நீ ஏன் விஜய் பார்வதி கழுவி ஊற்றும் போது எப்படின்றாங்க. இப்போ நான் ஒரு 3 வாரமாக பார்த்தீங்கன்னா அந்த பக்கமே எட்டி பார்க்குறதுல விஜய் பார்வதி. அதுவும் வந்துட்டு கமருதீன்கிட்ட சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, அவளுக்கும் ஸ்பேஸ் கொடு, எனக்கும் ஸ்பேஸ் கொடு அப்படி தான் சொல்கிறாங்க. ஆனால் இவங்க தான் வந்துட்டு ரொம்ப கேவலமாக வந்து விஜய் பார்வதி பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு என்னென்னு தோணுதுன்னா, இந்த வீடியோ வந்துட்டு கண்டிப்பாக தீபாவளி டைமில் அதுக்கு முன்னாடி எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்க சொல்கிற விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்போ நடந்த விஷயங்களை மையப்படுத்தி தான் சொல்லிட்டு இருக்காங்களே தவிர இப்போ அவங்க சொல்கிற மாதிரி இல்லை, இப்போ நடக்கிற விஷயங்களை சொல்கிற மாதிரி இல்லை. அதுவும் இல்லாமல் ஆரி அவர்கள் பேசும்போது வந்து பின்னாடி டபான்னு பட்டாசு ஒன்று கிடைச்சு. நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம், இது தீபாவளி டைமில் தானே நீங்கள் எடுத்தீங்கன்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்போ நடந்த விஷயத்தை இப்போ போட்டிருக்காங்க. என்னென்னா 50 டேஸில் வந்துட்டு பண்ணுறதுக்காக முன்னாடி ஏன்னா அவங்க எப்படி ஷெட்யூல் இருக்குன்னு தெரியாது இல்லை, உடனே ஏற்பாடு பண்ண முடியாதுன்றது அப்பயே வந்து எடுத்து வச்சுருக்காங்க போல. அதை வந்து இப்போ வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ அரோரா சும்மாவே வந்து பொங்குவாங்க. இப்போ ரியா வேறு சொல்லிட்டாங்க, அவங்க ஒரு பிக் பாஸ் ரிவ்யூவர்னு இவங்களுக்கு தெரியும். அப்போ நம்மளை வந்துட்டு ஓகே முடிவு. ஆனால் ஒரு சில விஷயங்கள் சூப்பராக சொன்னாங்க. 5 வாரம் ஈஸியாக கடந்துட்டேன், சும்மாவே கடந்துட்டேன்ட்டாங்க. 3 லட்சம்னு சொன்னாங்க. சும்மாவே வந்து 5 வாரம் கடந்துட்டேன், இதுக்கு மேலே உன்னால் இருக்க முடியாது, அதை மாதிரி ஞாபகம் வச்சு செஞ்சாங்க. அதுக்கப்புறமா என்ன ஏதாச்சும் பண்ணுன்றாங்க. தயவு செஞ்சு ஏதாச்சும் பண்ணு அப்படின்னாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா திவ்யாவுக்கு வந்துட்டு இவங்க வந்தாங்க. அவங்க பேர் சூப்பர் பேர், ஐயோ பேர் வர்றையே. ஆனால் எனக்கு நம்ம பாலா, நம்ம விஜய் டிவி பாலா தெரியும், குக்குத் கோமாளி பாலா இருக்கார் பாருங்க, அவர் ஒருத்தங்களா ரித்விகா. பாலான்னு வந்தால் தான் ரித்விகா ஞாபகத்துக்கு வராங்க. சூப்பராக வந்து திவ்யாவுக்கு சொன்னாங்க, நீ வந்து உள்ளே போயிருக்க ஓகே, ஆனால் போனவங்க ரொம்ப வந்துட்டு இவ்வளவு ஆஷா எதுக்கு பேசுகிறன்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. சொல்கிற விஷயங்கள் ஓகே, அதை வந்து நீ ஆஷா பேசுனா அது வந்து கரெக்டாக இருக்காது. அதே மாதிரி அங்கே போயிட்டுன்னா நீ வந்துட்டு குரூப்பாக வந்து விளாண்டுட்டுருக்க, அவங்க ஃப்ரெண்டுக்காக விளாண்டுட்டுருக்க, அதெல்லாம் நல்லா இல்லை. அதேமாதிரி ஒரு காட்டில் வந்துட்டு நீ சிங்கமாக இருக்குன்னு நினைக்கிறியா, புலியாக இருக்குன்னு நினைக்கிறியா, கழுதியாக இருக்குன்னு நினைக்கிறியா, நாயாக இருக்க நினைக்கிறான்னு கேட்டாங்க. அதெல்லாம் கொஞ்சம் பயங்கரமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு நீ வந்து குரூப் விஷயத்தை உடைப்பன்னு சொல்லிட்டு தானே உள்ளே போனேன். குரூப் விஷயத்தை உடைக்கணும்னு போயிட்டு நீயே ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணி அங்கே வந்து விளாண்டுட்டுருக்க, இதெல்லாம் நல்லாவா இருக்குன்ற மாதிரி வர கலாச்சாங்க. ஸோ அப்படியே ஒன் பை ஒன்னாக போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். சும்மாவே அரோரா வந்து பொங்குவாங்க. இப்போ விஜய் பார்வதியை டைரெக்டாக பேரை சொல்லிட்டாங்க, இனி விஜய் பார்வதியை விடாத உற்றாரம் அப்படின்ற மாதிரி கொம்பு சீவி விட்டுருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. சார் நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இது வந்து அரோராவுக்கு பின்னடைவை கொடுக்குமா இல்லை முன்னடைவை கொடுக்குமா? மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.